ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனில எனக்கு சேலரி கேஷா தான் கொடுத்தாங்க அண்ட் அந்த கம்பெனி இபிஎஃப்பும் கிடையாது. இப்போ அந்த கம்பெனில நான் ரிலீவ் ஆயிட்டேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுக்கல, ஆனா கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கம்பெனில என்னோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோவர் கேட்டீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரா கிளாரிட்டி கொடுக்குறேன். நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எக்ஸ் கம்பெனில உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க அங்க ஒரு மேனேஜருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த மேனேஜரோட கான்டாக்ட் டீடைலை ஹெச்ஆர் கிட்ட கொடுங்க. செகண்ட், உங்க ஒர்க் ரிலேட்டடா நீங்க ஏதாவது சேட் பண்ணியிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அதை கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அவங்க இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்க கொடுக்கலாம். இல்ல உங்களோட இமெயில், அஃபிஷியல் இமெயில் ஐடி, லாஸ்ட் கம்பெனியோட இமெயில் ஐடி மூலியமா உங்க பர்சனல் இமெயில் ஐடிக்கு ஏதாவது டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாலோ இல்ல இன்டர்னலா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணியிருந்தாலோ அதை நீங்க ஒரு ப்ரூஃபா கொடுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், பேனிக் ஆகாதீங்க. ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க டியூரிங் த இன்டர்வியூல என்ன நீங்க டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்களோ, அது ரிலேட்டடாக உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்ல உங்கள்கிட்ட என்ன பாயிண்ட் இருந்தாலும் அதை நீங்க வந்து ப்ரூஃபா கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக தான் உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.